என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசியும் உணவும் உயிர்களை படைத்து கொண்டே இருக்கிறது, அனைத்தும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள், அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள், எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிறப்பாக்கிடாதீர்கள். சரி, என்னங்க ஐயா தலைப்பு? மூலாதாரம். மூலாதாரத்தை கண்டினியூவாக ஓடும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துனவங்க. மூலாதாரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? 2 மூலாதாரம். இப்போ 2 சொல்கிறேன், அப்புறம் 11 மூலாதாரம் வரும். அது இன்னும் அப்புறமா பார்க்கலாம். புரியுதுங்களா? இதுக்கே கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். லாஸ்ட்டாக பெரிய வீடியோ விடுவேன், இது பேசி முடிச்சுட்டு பெரிய வீடியோ விடுவேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, எனக்கே தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு இது உதவும். புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். எல்லாமே கைவிடும் பொழுது இதை தேடும், உங்கள் உடம்பே தேடும். அன்றைக்கி இது யூஸ் ஆகும் எல்லாருக்கும். எனக்கும் சரி, நல்ல வீடியோ எவ்வளோ இருக்குது, அந்த வீடியோலாம் பார்க்கலன்னு வச்சுங்களேன், உடம்பு ஒன்று செய்யும், வானம் பூமி ஒன்று செய்யும், உடம்பு ஒன்று செஞ்சு அதை பார்க்க வைக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் நிறைய நல்ல வீடியோக்கள் பார்க்குறேன், ஆனால் ஒரு காலம் பார்க்குறேன், தவறு தான், அதை நான் ஒத்துக்குவேன். புரியுதுங்களா? அதனால் நீங்களாம் ஒரு மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு உதவும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, எல்லா மனிதருக்கும் உடலில் நோய் வந்துச்சுன்னா ஆரோக்கியமாக வாழணும்னு நினைப்பாங்கள்ல, அதுதானே தர்மம். புரியுங்களா? அந்த நேரத்தில் இது யூஸ் ஆகும். அப்போது மூலாதாரத்தில் 2 சொல்லியிருக்கேன். அறுசுவை மூலாதாரம் ஒன்று, பஞ்சபூத மூலாதாரம், அப்புறம் 11 மூலாதாரம். எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் மூலாதாரம் இருக்குது. இந்த பஞ்சபூத மூலாதாரத்தை அறுசுவை சுத்தம் பண்ணலாம் கூட மனிதன் கொஞ்சம் வாழ்ந்துடலாம். அறுசுவை மூலாதாரத்தை சுத்தம் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆயுள் காலம் நோய்கள் பெருகிடும், ஆயுள் காலம் குறைஞ்சிடும், இறப்பு வந்துடும். இதில் ரொம்ப உஷாராக இருங்க. அது எது என்றால் நம்பர் 1 உறக்கம்னு சொல்லியிருக்கேன். அந்த உறக்கம் என்பது என்னென்னா, கடந்து உள்ளே போகலாம். இதுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும் பொழுது மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கணும். இருட்டு வந்ததுமே உறக்க நிலைக்கு போயிடணும். யார் இப்போ நானே வீடியோ விடுறேன், விரைவில் பகலில் தான் வீடியோ விடுவேன், நைட்லலாம் இரவில் விட மாட்டேன். இப்போ நானே பயிற்சி எடுத்துங்கிறேன். கரண்ட்டு இரவு வந்துடுச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தான் இருப்பேன். அப்போ தான் இந்த தோல் செரிமானம் செய்யும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். தோல் மூலிமா ரத்தத்தை செரிமானம், அது பஞ்சபூதம் மூலயமா மூலாதாரத்தை சுத்தம் பண்ணுறது. பசி வணக்கம்.